மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவி நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கழுவி நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீர்தான் எங்கள் அடைக்கலமானவர். ஆமென். அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவனமே சுவை
தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம், கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவரை ஆராதிப்பதற்கு நீங்களும் நானும் பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சன்னிதானத்தில் அவர் உயர்த்தும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தில். அவருடைய ரத்தத்தால நம்மளை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர், வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமா கோடி ஓசனா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாங்க ஒரு மனமா கூடி ஓசனா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும், மகிமையில் பிரவேசிப்போம். நாங்கள் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும், மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில்,
கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய சன்னிதானத்தில் நம்ம காத்திருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிங்கள் வேதம் சொல்லுகிறது. நம்ம துதித்து கொண்டே அவருடைய சன்னிதானத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் நமக்கு ஏராளமான நன்மை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான். பாடலை பார்த்து சொல்லுவோமா? இன்னைக்கு வரைக்கும் நான் ஜீவனோடு சுகத்தோடு இருப்பது உங்க கிருபைதான் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீங்க தான் ஏசப்பா என்னுடைய கோட்டை, நீங்க தான் என்னுடைய துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்கள் கால்களை போல பலனாய் ஓடச் செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என்
கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியா. உங்க கிருபை இல்லாம முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அவருடைய கிருபை இல்லாம வாழவே முடியாது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்க வழி நடத்தும். அப்படி நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நம்ம ஆண்டவரை கொஞ்சம் ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு. ஆராதனைங்கிறது ஏதோ பாட்டு படிக்கிறது கை தட்டுறது மாற்றது இல்லை. தேவனுடைய பிரசனத்தை உணரும்படியாக, ஆவியானுடைய அசைவாடுதலை உணரும்படியாக, ஆவியானுடைய தொடுதலை உணரும்படியாக முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த ஆராதனையில் உங்கள் மகிமையின் பிரசனத்தை நான் பார்க்கணும், உங்கள் முகத்தை நான் பார்க்கணும், உங்கள் குரலை நான் கேட்கணும். மோசேக்கு முன்னாடி செங்கடல் பிளந்தது. மோசேக்கு முன்னாடி கர்த்தர் எகிப்தில் 10 வாதையா நிரூபித்தார். ஆனால் மோசே என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே உங்க முகத்தை நான் பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்ல, இல்லை என் சமூகம் உனக்கு முன்னாடி சொல்ல, இல்லை ஆண்டவரே நீங்க வந்தாதான் உங்க முகத்தை நான் பார்க்கணும்னு விரும்பினது போல எல்லாரும் தாகத்தோடு ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை என் மேல ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளில் இந்த ஆராதனையில் உங்க பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும், உங்க மகிமை என்னை ஆளுகை செய்யட்டும். எனக்கு ஒரு புதிய கிருபையை தார ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய பலனை தார ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு புதிய வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்க கிருபை என் மேல சூழ்ந்து கொள்ளட்டும், உங்க இரக்கம் என் மேல சூழ்ந்து கொள்ளட்டும். நல்லா வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க பாப்போம். அநேகோட ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருக வேண்டும் வேதம் சொல்லுகிறது. நீங்க வாய்களை திறந்து துதிக்க துதிக்க தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உங்க மேல இறங்கி வரும். அந்த ஆண்டவரை நல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உயர்ந்தவரேன்னு சொல்லுங்க, நல்லவரேன்னு சொல்லுங்க. ஆராதனைக்குரியவரே, துதிக்கு பாத்திரரே, சேனைகளின் கர்த்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கவரே, அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி உயர்த்துங்க. எபினேசரே, யெகோவா ஈரே, எல் சடாய், சர்வ வல்லமை உள்ளவரே, எல் ரோகி, யெகோவா ராஃபா, எனக்கு சுகம் தருகிறவரே, எனக்கு விடுதலை தருகிறவரே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நாம் துதிக்க 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 ஒரு புதிய பலன் உண்டாகும், ஒரு புதிய பலன் உண்டாகும். இந்த ஜனத்தை நான் எனக்குன்னு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை என்னை அவர் ஆராதிக்க கொண்டு வந்ததே அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை துதிக்க. நீங்க துதிக்க துதிக்க எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும். நீங்க துதிக்க துதிக்க எல்லா சாத்தானின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். நீங்க துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியாது இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழும். எல்லாரும் கண்களை மூடி, யார் என்ன பண்ற எங்கேயும் வேடிக்கை பார்க்காதீங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க துதிக்க அன்னைக்கு கிதியோன் துதிக்க ஆரம்பிச்ச பொழுது கிதியோனுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர், கிதியோனுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பா, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அப்பா உங்க சமூகத்தில் காத்திருக்கிற எங்க மேல உங்க மகிமையின் ஆவியானவர் ஊற்றப்படட்டும், உங்க விண்ணதத்தின் ஆவியானவர் ஊற்றப்படட்டும்.
உன்னதத்தின் ஆவியானவரே எங்க மேல ஊற்றுங்கப்பா, எங்க மேல ஊற்றுங்கப்பா. அன்னைக்கு மேல் வீட்டறையின் அனுபவம் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும், என் குடும்பத்துல உண்டாகட்டும். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துல கூடி வந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஆலயத்தை ஒரு மகிமையின் மேகம் மூடியது. இன்றைக்கு நம்ம யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறோமோ நம்முடைய சரீரமாய் ஆலயத்தை தேவனுடைய மகிமை மூடட்டும், தேவனுடைய பிரசன்னம் மூடட்டும், தேவனுடைய தொடுதல் மூடட்டும். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீ துதிக்கு பாத்திரரே கர்த்தாவே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நான் துதிப்பேன். அவர் என் சத்துருக்களுக்கு என்னை விடுதலையாக்கினாராம். தாவீது சொல்றாரு, நீங்க துதிக்க உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். அந்த அன்பு கூறுகிற அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பார்த்து இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கும் பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. ஒரு மகிமையின் மேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறுவதாக. ஆராதனை உமக்கு. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் என்னுடைய பலன், நீ தான் என்னுடைய பலன், எதற்கும் பயம் இல்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரே, உம்மையே உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு உம்மிடத்திலேயே அன்பு கூறுகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து, நீர் தான் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். இப்பொழுது நீர் பிரத்யட்சமாய் இறங்கி வந்து இந்த ஆலயத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது தொடுவதாக, இப்பொழுது தொடுவதாக. பரிசுத்த ஆவியான வல்லமை, பரிசுத்த ஆவியான மகிமை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்க மகிமை ஊற்றப்படட்டும், உங்க மகிமை ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தா உங்க ரத்தத்தின் வல்லமை ஊற்றப்படும்.
ஊற்றப்படட்டும். எல்லா பாவங்கள், சாபங்கள், பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. வல்லமை ஊற்றப்படட்டும். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது தெளிக்கப்படுவதாக. வல்லமை நல்ல 2 கரங்களை தட்டி உங்க வல்லமை ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை ஊற்றப்படட்டும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு சொன்னது போல எல்லா சாத்தான் கட்டி வைத்திருக்கிற 18 வருஷமா சாத்தான் கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தியின் கட்டை அவிழ்த்து விட்ட, ஓய்வு நாள் அவிழ்த்து விட்ட அதே இயேசு இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். உங்க கட்டுக்களை அவிழ்த்து விடும்படி, உங்க சிறையிருப்பை மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் இப்பொழுது கலண்டு விழுவதாக. உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும். ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆவியின் வல்லமையால் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினால், இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை கழுவினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் தம்முடைய ஆவியின் வல்லமையால் நம்மை நிரப்புகிறவர். நம்மை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுக்களையும் உடைத்தெறிந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி உயர்த்துகிற நல்ல ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை விடுதலை ஆக்கினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உடைய இரத்தத்தினால் என்னை கழுவினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை பரிசுத்தம் ஆக்கினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்க பிரசன்னத்துல நான் களி கூறும்படி எனக்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படி எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நல்ல வலது கரத்தை உயர்த்தி, மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போன்ற துன்பம் எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில வந்த போதெல்லாம் அது எல்லாவற்றையும் சாதாரணமாய் மாற்றின ஆண்டவர். கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என்னை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாக்கிற ஆண்டவர். உள்ளங்கையில் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும். நீங்க மட்டும் போதும்னு சொல்லுங்க. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில, என் குடும்பத்துல நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்டு என் இயேசையா. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, உங்களை மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட யாருமே இல்லப்பா. ஒருவேளை உங்க சூழ்நிலைமை யாருக்கும் தெரியாம இருக்கலாம். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்க சூழ்நிலைமையை புரிந்து கொள்ளுகிறவர், உங்க நினைவுகளை அறிந்திருக்கிறவர். நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீர் போதும், நீங்க மட்டும் போதும்பா. என்னை விட்டு விலகாதீங்கப்பா. என்னை விட்டு விலகாதவரே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை விட்டு ஒரு நாள் விலகாதவர், தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிடாத தேவன், நம்முடைய சூழ்நிலைமையை புரிந்து கொள்கிற ஆண்டவர். அன்றைக்கு ஆகாருடைய சூழ்நிலைமையை புரிந்து கொள்ள அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே இல்லை. ஆனால் ஆகாருடைய சூழ்நிலைமையை புரிந்து கொண்டு அவரை காண்கிற தேவன் என்றவர் பேர் வைத்தால்
இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் காண்கிற தேவன். எல்ரோகி, நீர் என்னை காண்கிற தேவன். என்னுடைய சூழ்நிலைமைகள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் பார்த்து என்னை நேர்வழியாய் நடத்துகிற நல்ல ஆண்டவரை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.